ஏன்பா உன் பொண்டாட்டிக்கிட்ட டீ கேட்டேன், இன்னும் தரல. என்னப்பா அவள் கிச்சனில் அப்படி பண்ணிட்டு இருக்கா? இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வராத, கையோட டீ எடுத்துட்டு வா போ. சரிம்மா. சீக்கிரம் போயேண்டா. இந்த டீயில் நான் போட்டிருக்க பவுடரை அத்தையால் கண்டே பிடிக்க முடியாது. அடி பாவி, முதல்ல இது அம்மா கிட்ட சொல்லணும். அத்தை இதை குடித்ததும் என்னை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. என்னடா என்னாச்சு? அம்மா, அவ டீ தூளுக்கு பதிலாக எதையோ போட்டிருக்காம்மா. ஐயோ, எனக்கு டீயை வேண்டாம் ஒன்றும் வேணாம். அவன் எடுத்துகிட்டு வந்தா அதை நீயே குடிச்சிடுடா. ஆஹா, நான் குடிக்க மாட்டேன். அத்தை இந்தாங்க டீ. ஏய், என்னடி கலந்த டீயில்? சிமெண்ட் தூள். எதுக்குடி அதை கலந்த? உங்கள் அம்மா தான் டீ ஸ்ட்ராங்காக வேணும்னு கேட்டாங்க, அதான். ஏய், நான் கேட்டதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம்? அத்தை வீடு கட்டும்போது சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்களா, பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கா, அது மாதிரி உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அதனால தான் டீயில் சிமெண்ட் தூள் கலந்து கொடுத்தா இந்த டீயை நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இடுவீங்க, அதனால தான் கொடுத்தேன். டேய், இப்போ நீ எதுக்கு அழுகுற? அம்மா, மீனாக்கு மேலே எவ்வளோ பாசம் பாரு. ஏண்டா அவள் என்னை பாடல் அனுப்ப பிளான் பண்ணுறா, இது தெரியாமல் அவளுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறா? என்னங்க வாங்க போயிடலாம். எங்கடா ஓடுற? அம்மா, தெரியாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுமா. போ. உன் பொண்டாட்டி வீட்டில் இல்லைன்னா வீடு எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருடா. ஆமாம்மா. ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன மீனா, கோவிலுக்கு போயிட்டு வரியா? ஆமாங்க, கடவுள்கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? 7 பிறவியிலையும் நீங்கள் தான் எனக்கு கணவனாக வரணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். சரி, நீங்கள் கடவுள்கிட்ட என்ன வேண்டுவீங்க? அவனை ஏன் கேட்குற? அதை நான் சொல்கிறேன். இவன் என்ன வேண்டுவான் தெரியுமா? இதுதான் என்னுடைய 7வது பிறவியாக இருக்கணும்னு வேண்டிப்பான். அப்போ தானே உன் தொழிலேருந்து தப்பிக்க முடியும். என்னங்க உங்கள் அம்மா பேசுகிறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்போது நீங்கள் நினச்சது தான் அவங்க சொன்னாங்களா? மீனு, பேசாதீங்க. அம்மா, எப்படிம்மா என் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்ட? அதான்டா அம்மா. அவள் இப்போ கோமா இருப்பா, நீ போய் சமாதானம் பண்ணு போப்பா. சரிம்மா. மீனா, கோச்சிக்கிட்டியா? சும்மா நானும் அம்மாவும் உன்னை கிண்டல் பண்ணோம். உண்மையாவா? ஆமாம் மீனா. இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போகலாமா? பீச்சுக்கு போகிறது மட்டும் இல்லை, ஹோட்டல்லே சாப்பிட்டு வரலாம். சரிங்க.